நமஸ்காரம் ஜீசஸ். இன்றைக்கு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாட்களிலே முக்கியமாக கிறிஸ்துவர்கள் மாய்மாலமாக ஜீவிக்கிறதையே அவர்கள் விரும்புகிறார்கள். எதனால் என்றால் அந்த காரியம் அவர்களுடைய மாம்சத்திற்கு சந்தோஷத்தை கொடுப்பதினால். ஆனால் அது எவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வரும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அது உன் வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வரும். அதை நம்ம நினைக்காமல் இருக்கிறோம். விசுவாசி என்றும் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள் என்றும் நன்மைகளை செய்கிறவர்கள் என்றும் நம்ம எல்லாவற்றையும் சொன்னா போதாது. ஆனா நம்ம கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்து நின்று சாட்சியாக ஜீவிக்காவிட்டால், இதோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய காரியங்கள் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அது தடையாக இருக்கிறது. அப்பொழுது ஆத்தும ரட்சிப்பு உண்டாகாது, அது உங்களுக்கு சாபமாக தீரும். அதனால் அப்படியாக இல்லாத படிக்கு உங்களை திருத்தி கொண்டால் நலமாயிருக்கும். இப்பேற்பட்ட காரியங்கள் மிகவும் வருத்தத்திற்குரிய காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் மிகவும் வருத்தப்படுவார். நாம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 18 20 வரைக்கும் நான் வாசித்து அதை குறித்து சொல்ல போகிறேன். Matthew chapter 21 verse 18 onwards. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல். இந்த நாட்களிலே விசுவாசிகள் கிறிஸ்துவர்கள் இப்படியாகத்தான் இருக்கிறோம். தளதளவென்று அந்த எல்லா இலைகளும் அழகாக இருக்கிறது, பச்சை பசேல் என்று. ஆனால் அதில் கனி இல்லை. அதை கண்ட உடனே மிகவும் கர்த்தருக்கு வருத்தமானது, ஏசப்பாக்கு வருத்தமானது. பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். இயேசுவும் அந்த நாட்களிலே சுற்றி திருந்து பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார். ஆனாலும் மக்கள் இப்படியாக இருக்கிறார்கள் என்ற வருத்தம் அவருக்கு உண்டே. பேர்பட்ட அத்தி மரத்தை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி, பிறகு அதிலே இலை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவது என்றார். கர்த்தருடைய வார்த்தை, கடினமான வார்த்தை அங்கு புறப்பட்டு போனது. உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. கர்த்தருடைய வார்த்தை சாபமாக புறப்பட்டு போகும்போது அந்த இடத்திலே அது பட்டு போகும், மரித்து போகும். அப்படியாக இருக்கிறது மிகவும் மிகவும் ஒரு கடினமான காரியம். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளாத படிக்கு நீ கவனமாயிரு. இந்த நாட்களிலே நீ காலம் செல்லாது. கனி கொடுக்காத மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இயேசு உனக்காக சிலுவையிலே பாவத்தை போக்கினார், சாபத்தை நீக்கினார், வியாதியை குணமாக்கினார், உன்னுடைய சாபத்தை சுமந்து தீர்த்தார், ஏழ்மையை போக்கினார். தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் உன்னையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கி மீட்டு எடுத்திருக்கிறார் நம்மை. அவருக்காக நீ என்ன செய்தாய்? மாய்மாலமாய் நடப்பதனால நீ அவருக்கு ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. மற்றவர்களுக்கும் நீ இடரல் உண்டாக்குகிறவனாய் இருக்கிறாய். அப்படியாக இல்லாத படிக்கு இன்றைக்கு அந்த மாய்மாலத்திலிருந்து பந்தாவாக நடக்கிற காரியத்திலிருந்து வெளியே வாருங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு ஐயோ என்பதை இன்றைக்கு நான் வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளாத படிக்கு எச்சரிக்கையாய் இன்றைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை நான் உங்களுக்கு விடுவிக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்றால் அது தூரமாகிவிடும். ஆனால் ஜாக்கிரதையாக காரியங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வசனமும் சொல்லுகிறது, அதையும் நான் சொல்லிவிடுகிறேன். சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் உங்களை கண்டு விசுவாசியா இருந்தார்கள், அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருந்தவர்கள் நீங்கள் பட்டு போகும்போது, அக்கினியிலே வெட்டுண்டு போடும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அதனால நாம கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படாத பட்டைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகவே நிலைத்து நின்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள நாம் ஓடுவோம். கண்களை மூடி செபிப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளை எங்களுக்காக ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா மாய்மாலங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகுவதாக கர்த்தாவே. நாங்கள் உண்மையாய் ஜீவித்து கர்த்தாவே, ஆண்டவரே உள்ளதை அனுபவித்து கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்தி
உண்மையிலும் உடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்து நின்று ஜெயம் எடுக்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா தேவனே, வாயில் நாங்கள் விழாத படைக்க ஐயா, கர்த்தரில் விழாத படைக்க ஐயா, எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் அந்த கல் எங்கள் மேல் விழுந்தாலும் எங்களுக்கு ஆபத்து ஐயா. ஆண்டவரே, கல்லின் மேல் நாங்கள் விழுந்தாலும் எங்களுக்கு ஆபத்து கர்த்தாவே. அதனால் எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சொன்ன காரியத்தை யோசிக்கவும் ஐயா. ஆண்டவரே, தங்களுடைய கர்த்தாவே அந்த ஆண்டவரே அந்த மாய்மான காரியத்திலிருந்து வெளியே வர நீங்க உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம். ஜீசஸ்.